ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரமதான் டைமில் இஃப்தாருக்கு செய்கிற ரமதான் நோன்பு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் 2 பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கடுத்து அரை கப்பு பாசிப்பருப்புங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது 3ஐயும் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் ஹாஃப் தக்காளி, ஹாஃப் வெங்காயம், புதினா மல்லி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு போடுற மாதிரி போட்டால் போதும், ரொம்ப நிறைய போடணும்னு அவசியம் இல்லை தான், நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஹாஃப் கேரட்டு, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டீஸ்பூனோட கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் நான் சோம்புத்தூள் எடுத்திருக்கேன். அது ஒரு ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் ஒரே ஒரு பட்டை, சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது போதுங்க வாசனைக்கு. அப்புறம் குக்கரை நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை தாளிக்க போடணும் ஃபஸ்ட்டு. அது நல்லா தாளித்து வரும்போது இந்த அரை வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கணும். அது ரொம்ப வதங்கணும், ப்ரௌன் கலராக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக கொஞ்சம் வதக்கினாலே போதும். இதுக்கு டார்க் ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பிறகு 2 பச்சை மிளகாயையும் போட்டு அதில் வதக்கிக்கிட்டே இருக்கணும். புதினா மல்லியும் அதிலே போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதக்கணும் இல்லை, 1 பை 1 அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம போகலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க இதை. அதாவது வெங்காயம் மட்டும் ப்ரௌன் கலர் ஆகாமல் மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்குள்ளேயும் வதக்கி முடிச்சிடணும். அடுத்து சோம்புத்தூளையும் அதிலே போட்டுடலாங்க. எல்லாம் போட வேண்டியதையும் போட்டுட்டு தக்காளியும் போட்டுடணும், கேரட்டையும் போட்டுடணும். அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கடைசியாகவும் நீங்கள் உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். அப்புறம் 100 கிராம் மட்டன் எடுத்திருக்கேங்க. எலும்பு இல்லாத மட்டன் பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எலும்பு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கைமா மாதிரி வாங்கி நீங்கள் போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்படியும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பீஸாகவே போட்டிருக்கிறேன். ஏன்னா என் பசங்களுக்கு பீஸாக பிடிக்கணுன்னாலும் அந்த மாதிரியே போட்டு அதையும் வதக்கி விட்டுறணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். இது ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க மிளகாத்தூள் போடுறேன். இல்லை நீங்கள் சில்லி மட்டும் போட்டதே எனக்கு போதும்னாலும் நீங்கள் விட்டுடலாம். நான் கொஞ்சம் கலருக்காகவும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பெல்லாம் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு ரைஸையும் அதில் போட்டுறணுங்க. இந்த பாஸ்மதி ரைஸை பல்ஸில் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நொய்யரிசி மாதிரியே இருக்கும். அந்த நொய்யரிசி மாதிரி இருக்கும்போது நோம்பு கஞ்சி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் வரும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு ட்ரிபிளாக தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் நல்லா வேந்து தண்ணியாக இருக்கணும். இதுக்கு தண்ணி நிறைய ஆட் பண்ணணுங்க. ட்ரிபிளாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் குக்கரில் ஒரு 3/4 இதுக்கு குக்கர் வர்ற மாதிரி ஊற்றுறேன். நான் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு திரும்ப நான் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவேன். அதனால் நான் 3/4 இதுக்கு மட்டும் ஊற்றிருக்கிறேன். இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பை எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கணும். குக்கர் நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 2-3 சவுண்டு கூட வர வச்சுருங்க. நல்லா குழஞ்சி வந்திருக்கும். நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா மேஷ் பண்ணி விடணும் அதை. இப்போ இது கூட அரை கிண்ணம் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றிக்கிறேன். அரை டம்ளர் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போதுங்க. ரொம்ப கொதிக்க விட வேணாம். அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நமக்கு டேஸ்ட்டான நல்ல சுவையான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த நோம்பு கஞ்சியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பள்ளிவாசலில் கொடுக்குற அதே சுவையில் இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.